ஹாய் கேஸ், நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி போனால் ஆதார் கார்டுன்னு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறது பற்றி பார்த்தாலும் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு சேர்ச்சில் பார்த்தீங்கன்னா எம் ஆதார்னு டைப் பண்ணுங்கள். எம் ஆதார்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் தான் ஷோ ஆகும். எம் ஆதார்னு உங்களுக்கு இந்த ஆப் ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எம் ஆதார் இந்த ஆப் ஷோ ஆகுது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு எல்லா ஆப் மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அளவு கொடுப்பீங்களா. எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், மெசேஜ், கான்டாக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அளவு கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அளவு கொடுத்துங்க. அளவு கொடுத்துட்டு ரீட் பண்ணி பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஐ கன்சென்ட்னு இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. கண்டினியூ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருப்பீங்களா மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், ஓகேவா. 6 டிஜிட்டில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ஓடிபி நான் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஆல் சர்வீசஸில் டவுன்லோட் ஆதார் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு ரெகுலர் ஆதார், நீங்கள் மாஸ்க்டு ஆதார்னா மாஸ்க்டு ஆதார் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ரெகுலர் எப்போதும் போல ரெகுலர் ஆதார் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு ஷோ ஆகுது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா 6430 இருக்கா, இது பார்த்தீங்கன்னா என்னோட கேப்சா. உங்களுக்கு என்ன கேப்சா ஷோ ஆகுதோ அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு திருப்பி 6 டிஜிட்டில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன்ஸ் என்ட்ரு பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா லதா குமாரின்னு இருக்கா, லதா குமாரி 1988 அவங்க பிறந்த வருஷம். உங்களோட நேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லெட்டர் கேபிட்டல் என்ட்ரு பண்ணிவிட்டு இயரை என்ட்ரு பண்ணால் போதும். உங்களுக்கு தான் உங்களோட பாஸ்வேர்டு, ஓகேவா. லதா குமாரினா LATA மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களோட இயர் என்ட்ரு பண்ணணும், அதுவும் கேபிட்டல் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறேன். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ்னால SANT என்ட்ரு பண்ணிவிட்டு கேபிட்டல் என்ட்ரு பண்ணிவிட்டு இயர் நான் என்ட்ரு பண்ணிடுறேன், ஓகேவா. இது மட்டும் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறேன். அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பம் தான் எதில் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு எதுக்கோ ஒன்று நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்குவோம், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1.4 MB, ஓகேவா. இதே மாதிரி தான் இப்போ அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுற PDF ஓப்பன் பண்ணாலும் நம்மளோட நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டரை என்ட்ரு பண்ணிவிட்டு என்னோட இயரை என்ட்ரு பண்ணால் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும், ஓகேவா. நல்லா புரிஞ்சுங்க. இது என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு ஓப்பனே ஆகும், அவ்வளோதான்.